கேடிஎம் கேர் ஆப் உள்ள போனீங்கன்னா மை சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சர்வீஸ் ரெக்கார்டு, அந்த வண்டியோட சர்வீஸ் ரெக்கார்டு மொத்தமாக அதில் இருக்கும். முக்கியமாக அலாய் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஏன்னா அலாய் கிராக் ஏற்படுறதுக்கான இந்த வெஹிக்கிள் இம்பவுண்ட் அண்ட் சீஸ் டாக்குமெண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் ஆஸ்ட்ரியன் பைலட். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் செகண்ட்ஸில் வந்து பைக் வாங்கினீங்கன்னா, கேடிஎம் வாங்கினீங்கன்னா என்னென்ன திங்ஸ்லாம் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு, இது வந்து நிறைய நார்மல் பைக்ஸ்க்கும் பொருந்தும். பட் கேடிஎம்ஸில் வந்து ஒரு சில விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்தமாதிரி நார்மல் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இன்ஜின் செக் பண்ணிவிட்டு வண்டியோட லுக்ஸை பற்றி செக் பண்ணிவிட்டா முடிஞ்சிடும். பட் கேடிஎம்ஸ்லாம் மேஜர் திங்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணணும். என் ஃப்ரெண்டு கூட ஒரு டைம் வாங்கி பார்த்தீங்கன்னா வண்டியில் அவ்வளோ செலவு வந்துச்சு, அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அவன் வண்டி அது வேணானே விற்றுட்டான். அந்தளவுக்கு வண்டியில் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. என்னென்னா அவன் லுக்கை வச்சு வாங்கிட்டான். வண்டி பார்க்கறதுக்கு நல்லா வாட்டர் வாஷ்லாம் பண்ணி ஓஎல்எக்ஸில் போடுவாங்க பார்த்தீங்களா? என்னென்னா வண்டி ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு புதுசு மாதிரி காட்டி விடுவானுங்க. அப்புறம் ஓட்டின பிறகு பார்த்தோன்னா அது வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் தான் ஓட்டுவோம். நல்லா இதுப்பா ஓட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாது. நான் என்னென்ன திங்ஸ் ப்ராப்பராக செக் பண்ணணுமோ மொத்தமாக உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடி சாரிடா இது. சரி, வீடியோ பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரியா அண்ணா? இப்போ விளையாடுப்போம். ரொம்ப தொல்லை ப்ரோ நீ. சரி வாங்க, அவனை விடுங்க, இக்னோர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வண்டியில் செக் பண்ண வேண்டியது வந்து வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மோஸ்ட்லி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஒரு திங்ஸ்லாம் மாற்றிடுவாங்க. சில பேர் வந்து சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் மாற்ற மாட்டாங்க. லைக் வைஸ் வண்டி விழுந்துட்டு இருந்ததுன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேங்க்கு, இந்த இடம் அதுக்கப்புறமா இந்த ஃபோக்கு வந்து கீர் போடுற லிவர், அப்புறமா இது பெண்டாக இருக்கும். அது வந்து நிறைய பேர் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. பட் நான் இன்னும் சேஞ்ச் பண்ணலை. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போய் வண்டி போய் விழுந்துட்டான். அது அந்த சைடு காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த இடம் அதுக்கப்புறமா அந்த இது பெண்டாக இருக்கும். அந்த 2 லிவருமே பெண்டாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா விழுந்துருந்ததுன்னா தெரியும் பாருங்கள், இன்னும் கூட மார்க்கிங் இருக்குது அப்படி. ஏன்னா வந்து விழுந்துருந்ததுன்னா வண்டி வந்து ஹேண்டில் பார் பெண்ட் ஆகும். பட் இந்த லக்கி பெண்ட் ஆகலை, லைட்டாக தான் பெண்டாக இருக்குது. அப்புறமா வந்து ஹேண்டில் பார் பெண்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில வண்டியில் ஹேண்டில் பார் பெண்டாக இருந்தாலும் ஃபோக்ஸ் டேமேஜ் ஆகிற அளவுக்கு கூட பெண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஓட்டி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அது வண்டியை நல்லா ஓட்டுங்க. ஸ்ட்ரெச்சாக ஒரே ரோட்டில் ஓட்டாதீங்க. பள்ளம் மேடு அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஓட்டி பாருங்கள். ஸோ ஹேண்டில் பார் வந்து ஷேக் ஆகுதா, கைவிட்டு பாருங்கள். கைவிட்டால் வண்டி ஒரு பக்கம் இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சிம்பிள் பாயிண்ட்ஸ், எல்லாருமே சொல்கிறது தான். பட் மெயின் கேடிஎம்க்குலாம் என்னென்ன விஷயம் நான் சொல்லுவேன்னா, அலாய்ஸ், இந்த அலாய்ஸு, அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் ஃபோக்ஸ். முக்கியமாக அலாயை ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஏன்னா அலாய் கிராக் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நேரத்துமே பள்ளத்தில் விட்டுருந்தாலும் கிராக்காக இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. ஸோ அலாய் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஒரு இன்ச்சாக செக் பண்ணுங்கள், தொட்டு பாருங்கள் கிராக்காக இருக்காங்கன்னான்ட்டு. அப்புறமா வந்து இந்த ஆயில் சீல் லீக் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். 2 சைடுமே 2 ஃபோக்ஸ்லையுமே தடவி பாருங்கள். இது சுற்றுங்க, டேர்ன் ஆகும், அது ரொட்டேட் ஆகும். ஸோ ரொட்டேட் பண்ணலாம். அதை வச்சு ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா எதனா தடவி பாருங்கள். எதனா டென்ட் இருந்துச்சுன்னா கூட, லைட்டாக சின்ன டென்ட் இருந்துச்சுன்னா கூட உள்ளே போய் அந்த ஆயில் ஃபோலுக்கு கீச்சிட்டு லீக் ஆகிடும் ஆயில். அப்புறமா டிஸ்க்கு கூட ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஃபுல்லாக தடவி பாருங்கள் எதனா கிராக் இருக்கான்ட்டு. அதுக்கப்புறமா பேட்ஸ், இந்த டிஸ்க் பேட்ஸை வந்து கைட்டிடுங்க. சின்ன பின்னதாக இருக்கும், தெரிலனா உங்களுக்கு வந்து மெக்கானிக்காரனை கூட்டு போய்ட்டு கைட்டிச்சு டிஸ்க் பேட் செக் பண்ணுங்கள். பழைய சைட்டு இருந்ததுன்னா அது ஃபுல்லாக டிஸ்கே தேய்ச்சிரும், டிஸ்கோட இதுவே போயிடும். ஸோ பிரேக் அடித்தா கூட வண்டி வந்து ஒரு மாதிரி சவுண்டு வரும், தேயும், நிற்காது வண்டி. ஸோ அதை செக் பண்ணுங்கள். சேம் கேஸ் ரேர்லேயும் அதே மாதிரி தான், பின்னாடியும் நீங்கள் அதே மாதிரி தான் செக் பண்ணிக்கணும். அதே டிஸ்க் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு. தென் சேஞ்ச் பாக்கெட், ஏன்னா அது ஓப்பன் சேஞ்ச் வருது. ஸோ ஓப்பன் செயின்னால மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் ஓப்பன் செயினால் அந்த சேஞ்ச் பாக்கெட் ஃபுல்லாக பாருங்கள், எவ்வளோ துரு பிடிச்சிருக்கு, அப்புறமா என்ன பல்லு எல்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த டீத்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். அது சரியில்லைன்னா சேஞ்ச் பாக்கெட்டை மாற்றி கொடுக்க சொல்லுங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி. அப்புறமா டயர் த்ரெட்ஸ், முக்கியமாக வந்து நிறைய செகண்ட் ஹேண்ட்ஸ் வண்டியில் டயர் தேஞ்சிருக்கும். சில பேர் வந்து புது டயரே போட்டு விற்பாங்க. ஸோ டயர் த்ரெட்ஸ் பார்த்துக்கோங்க. வேறு எந்த ஃப்ரண்ட்டு கொஞ்சம் லைட்டாக இதுவாக இருக்குது, சரிங்களா? அந்த மாதிரி ஃப்ரண்ட் டயர், ரேர் டயர் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அப்புறமா இண்டிகேட்டர்ஸ் ஒர்க்காக பாருங்கள். ஏன்னா ஒரு எல்இடி லைட்னால 1-2 எல்இடி எரியாமல் போயிடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பின்னாடி முக்கியமாக அந்த பிரேக்ஸில், இது வந்து பார்க்கிங் லைட்டு, இது பிரேக் பிடிச்சா கீழே லைட் எரியும், செக் பண்ணுங்கள். வேறு முக்கியமான பாயிண்ட் என்ன, அது நான் சொல்ல வர்றது, வண்டி மேலே எதனா கேஸ் இருக்கா,
அப்புறமா வந்து வண்டி வந்து எதனா ஆக்சிடென்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி விஷுவலாக பார்த்து செக் பண்ணுறது வேறு. பட் ஆப் இருக்குது அதுக்கு செக் பண்ணுறதுக்கு 2 ஆப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து KTM கேர் ஆப்னு சொல்லிட்டு KTMலேயே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? இது வந்து நீ செக் பண்ண வேண்டியது வந்து ஓனரோட ஃபோனில் தான் செக் பண்ணணும். எப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஓனரோட ஃபோனில் வந்து KTM கேர் ஆப் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அவங்ககிட்ட சொல்லுங்கள், மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க. நான் வச்சுருக்கேன் KTM கேர். இந்த ஆப்பில் போங்க. KTM கேர் ஆப் உள்ள போனீங்கன்னா மை சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சர்வீஸ் ரெக்கார்டு, அந்த வண்டியோட சர்வீஸ் ரெக்கார்டு மொத்தமாக அதில் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் கடைசியாக சர்வீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 23 நவம்பர் 2020 5400 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பெய்டு சர்வீஸ்னு கீழே இருக்கும், பெய்டு சர்வீஸ். அதே மாதிரி வண்டிக்கு வந்து என்ன எல்லாமே பெய்டு சர்வீஸ் தான். இது ஒரே டைம் ஆக்சிடென்ட் ஆச்சு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் இது பாருங்கள், ஆக்சிடென்டல் ரிப்பேர். இது வந்து 9 நவம்பர் 2017 ஆயிருக்கு எனக்கு. ஆக்சிடென்டல் ரிப்பேர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 9000. இந்த மாதிரி அந்த வண்டிக்கு வந்து இல்லை எனக்கு ஆக்சிடென்ட்டே ஆகலை, இது வரைக்கும் வண்டி புதுசாக தான் இருக்குது அப்படி சொன்னாங்கன்னா இந்த ஆப் வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த ஆப் அவர் ஃபோனில் இல்லைனா இந்த ஆப் அவர் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவர் ஃபோன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் கொடுத்துறது வந்து KTMலேயே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, கஸ்டமர் ஃபோன் நம்பர். அதை வச்சு இந்த ஆப் உடனே ஓப்பன் ஆகிடும். தென் அந்த ஓடோமீட்டர் ரீடிங், எல்லோரும் ஓடோமீட்டர் ரீடிங் கம்மி பண்ணி வச்சுருப்பாங்க. 30,000 தான் ஓட்டியிருக்கேன், 35 தான் ஓட்டியிருக்கேன் அப்படின்வாங்க. பட் அந்த இதே ஆப்பில் மை வெஹிக்கிள் போனீங்கன்னா கடைசியாக அவர் எப்போ சர்வீஸ் விட்டார் அந்த ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. வந்து பார்த்தீங்களா 56,564 இருக்குது. இது வந்து லாஸ்ட்டாக நான் சர்வீஸ் பண்ணப்போ ரெக்கார்ட் பண்ணது. இப்போ கரண்ட்டாக வந்து என்னோடய ஓட லெவலில் இருக்குது 62,980. அதுக்குள்ளே நான் அவ்வளோ ஓட்டிகிட்ருக்கேன். கடைசியாக அதை ரெக்கார்ட் பண்ண ஸ்பீடோ. சரிங்களா? இந்த ஆப்பு இன்னொன்று வந்து அந்த இம்பவுண்ட் ஆயிருக்கா வெஹிக்கிள், எதனா ஸ்ட்ரைக் இருக்கா வண்டி மேலே பார்க்கறதுக்கு வந்து M-Parivan ஆப். இது எல்லோரும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இதில் வந்து RC டீட்டெயில்ஸில் என் வண்டி இதில் பார்த்தீங்கன்னா டு செக் த வெஹிக்கிள் இம்பவுண்ட் அண்ட் சீஸ் டாக்குமெண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரணும். நோ வெஹிக்கிள் ஆர் சீஸ் டாக்குமெண்ட் இம்போர்ட் அகைன்ஸ்ட் தி சர்ச் RC நம்பர். இந்த மாதிரி வரணும். இந்த வண்டி வந்து இம்பவுண்ட் ஆகல, இந்த வண்டி மேலே எந்த கேஸும் இல்லைன்னு சொல்லிட்டு வரணும். அதனால வண்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இது நீங்கள் செக் பண்ணிக்கணும், வண்டி மேலே எந்த கேஸும் இருக்கக்கூடாது. முக்கியமாக வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி இது செக் பண்ணுங்கள். தென் இன்ஜின் நாய்ஸ் வச்சு வந்து இன்ஜினோட கேரக்டரை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இப்போ வண்டி ஆன் பண்ணிங்கன்னா வண்டியில் எதனா ரீபோர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அது வண்டி ஆஃப் பண்ணிட்டே வராது, ரன்னிங்லேயே வரும். சில வண்டி எல்லா வண்டியுமே ஆஃப் பண்ணிவிட்டு டிக்குன்னு ஒன்று வரும். அது ப்ராப்ளம் இல்லை. வண்டி ரன்னிங்லேயே வந்து உங்களுக்கு அந்த டக்குன்னு சவுண்டு வந்துச்சுன்னா வண்டி ரீபோர் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அது மட்டும் ப்ராப்பராக கேளுங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் என் வண்டி ஆன் பண்ணி காட்டுற பாருங்கள். இப்போ என் வண்டி நாய்ஸ் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். கேட்குதுங்களா? இதில் வந்து பர்ஃபெக்டாக ஒரு நாய்ஸுமே, இன்ஜின் நாய்ஸ் மட்டும்தான் கேட்குது, வேறு எந்த எக்ஸ்ட்ரா நாய்ஸும் கேட்காது என் வண்டியில். நான் ரெவ் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ என் இன்ஜின் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்டில் இருக்குது. 6 டெம்பரேச்சர் இல்லை 7 டெம்பரேச்சர் வரைக்கும், 6 வரைக்கும் இல்லை 7 வரைக்கும் டெம்பரேச்சர் ஏற்றுங்க. ஏன்னா ஏற்றுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேடியேட்டர் ஆன் ஆகும். ஏன்னா இந்த வண்டியிலலாம் வந்து ரேடியேட்டர் ஒர்க் ஆகலை அப்படி இப்படின்னு கூட சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ நீங்கள் ரேடியேட்டர் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வண்டி வந்து 1 செகண்ட் இருங்க, ஃபோன் கால். ரேடியேட்டர் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணுன்னா வண்டி கொஞ்சம் நல்லா 10 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு இல்லை 5 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினீங்கன்னா வண்டி ஹீட் அப் ஆகி ரேடியேட்டர் ஆன் ஆகும். ரேடியேட்டர் ஆன் ஆகிட்டு இன்ஜின் டெம்பரேச்சர் குறையல அப்படின்னா வந்து எனக்கு அதே ஹீட்டாக தான் இருக்குது, வண்டி டெம்பரேச்சர் வந்து இங்கே மேலே மீட்டர் வந்து குறையணும், அட்லீஸ்ட் 1-2 பாயிண்ட்டாவது குறையணும். அது இன்னும் ஏறிட்டே இருந்ததுன்னா நீங்கள் வந்து கூலண்ட் ஆயில் செக் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் இருக்கும் பார்த்தீங்களா, கூலண்ட் ஆயில் எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வண்டியில் கூலண்ட் ஆயில் ஊற்றிருக்காரா, ப்ராப்பராக இன்ஜின் மெயின்டைன் பண்ணிக்கிறாருன்னு தெரியும். ஏன்னா வண்டி ஓவர் ஹீட் ஆச்சுனாலும் ரேடியேட்டர் ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். ப்ளஸ் வந்து ரேடியேட்டர் ஒர்க் ஆனாலும் அது கூல் டவுன் ஆக மாட்டேங்குது, ரொம்ப ஹையாகவே இருக்குது டெம்பரேச்சர்னால் அந்த ஆயில் லெவல் கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். தென் வந்து முக்கியமானது இன்ஜின் ஆயில் லெவல். இந்த கிளாஸ் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாஸ் பீஸில் வந்து நீங்கள் வந்து இந்த மேலே 2 பாயிண்ட் இருக்கும், இங்கே ஒன்று இங்கே தெரியுதுங்களா, இது நடுவில் இருக்கணும், இல்லைனா இது லெவல் கரெக்டாக இருக்கணும். அது வண்டி ஆன் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த லெவல் தெரியும். ஸோ இன்ஜின் ஆயில் செக் பண்ணிக்கோங்க. வண்டியில் நிறைய சென்சார்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதில் வந்து பேசிக் சென்சார் இப்போ வர BS6லலாம் வருது. பட் இது வந்து 2015லேருந்தே இருக்குது KTMஸில். அதெல்லாம் தான் இப்போ எல்லா வண்டியும் போட்டுட்ருக்கானுங்க. ஸ்டாண்டு போட்டிங்கன்னா வண்டி ஸ்டாண்டில் இருக்குது, வண்டி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கிளச்சு பிடிச்சி ஃபஸ்ட் கியர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆகிடும். இது வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்குது. பட் இவனுங்க இப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க எல்லா வண்டிலையும். இது முதலேருந்தே இருந்தது நல்லாயிருக்கும். இந்த சென்சார் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. தென் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து ஒரு 80 டிகிரி to 50 டிகிரி
60 to 70 டிகிரி சாய்ச்சிருங்க, ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆகணும். ஆஃப் ஆச்சுன்னா அந்த சென்சர் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அது வந்து ஆக்சிடென்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வேகமாக போயிட்டுருக்கீங்க, கரெக்டாக வண்டி கீழே விழுந்துருச்சுன்னா வண்டி ஸ்டார்ட்டில் இருந்தால் வண்டி மூவிங்கில் இருக்கும். ஸ்டண்ட்லலாம் பார்த்துருப்பீங்க, வண்டி சுற்றிட்டே இருக்கும், ரவுண்டாக நிற்கிறதுக்கு கஷ்டப்படுவோம். அதனால் கேடிஎம் ஃபியூச்சர் இருந்தால் வண்டி கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த ஃபியூச்சர் இதில் இருக்குது. ஈவன் எஃப்ஜியில் கூட இருக்குது, விஷன் 2.2 வச்சு பார்த்தீங்களா, அப்போதுலேருந்தே இருக்குது. அதெல்லாம் வெளியே காட்டிக்கலாம் அவங்க. அது இப்போ தான் இன்னவோ பெரிய விஷயம் மாதிரி எல்லாத்தையும் சொல்லினுக்கிறாங்க எல்லா கம்பெனிலையும். பட் இதெல்லாம் கேடிஎம்லாம் எப்பயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டானுங்க. தென் வந்து லைட்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன், இன்ஜின் பற்றியும் சொல்லிட்டேன், ரேடியேட்டர் பற்றியும் சொல்லிட்டேன். முக்கியமாக இந்த பேக் அலாய் கூட பார்த்துக்கோங்க, ஃப்ரண்ட் அலாயும் பார்த்துக்கோங்க. வீல் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அலாய் கொஞ்சம் கிராக் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்கு. வேறு எதனா பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன்னா அண்ட் தென் பேட்ரி. 1 செகண்ட். ஓகேங்களா, இது வந்து ஃபியூஸ் பாக்ஸில் எல்லாம் ப்ராப்பராக தான் இருக்கும், மோஸ்ட்லி இருக்கும். முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பேட்டரிக்கு வந்து எவ்வளோ வாரண்ட்டி அவங்க கார்டு வச்சுருந்தாங்கன்னா வாரண்ட்டி கார்டு வாங்கிக்கோங்க. பேட்டரி செக் பண்ணுறதுக்கு வோல்ட் மீட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு கடையில் போய் செக் பண்ணி பாருங்கள் பேட்டரி லைஃப் எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா பழைய பேட்டரி இருந்தால் திருப்பி நீங்கள் அதுக்கு வேறு செலவு பண்ணணும். புது பேட்டரியாக இருந்துச்சுன்னா உடனே அவங்ககிட்ட வாரண்ட்டி கார்டெலாம் வாங்கிக்கோங்க. சப்போஸ் ஃபியூச்சரில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த வாரண்ட்டி கார்டு வச்சு நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். அப்புறமா டூல்ஸ் பாக்ஸ் முக்கியமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கேடிஎம்மில் வந்து எல்லா வண்டிக்கு தேவையான எல்லா டூலுமே கேடிஎம்மில் இருக்கும். யமஹா மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துட்டு உங்களை விட்டுற மாட்டான் காசு பிடிக்குன்னு. சாரி யமஹா ஓனர்ஸ், உங்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா இது நம்மளுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்க. பட் கேடிஎம்மில் வந்து அந்த வண்டிக்கு தேவையான எல்லா ஒரு சின்ன போல்ட்லேருந்து நட்டு வரைக்கும் எல்லாத்துக்கும் தேவையான எல்லா டூலுமே அதில் இருக்கும். சரிங்களா, ஸோ டூ இட் யுவர் செல்ஃப் மாதிரி. ஆப் பற்றியும் சொல்லிட்டேன். முக்கியமாக இந்த ஆப்பில் எல்லாம் செக் பண்ணுங்கள். வண்டி பார்த்துட்டு வாட்டர் வாஷ் பண்ணி வச்சுருக்கான், சும்மா ஒரு 2 ரவுண்டு ஓட்டிட்டான், வண்டி சூப்பராக போகுதுன்னெலாம் பார்த்துக்காதீங்க. வண்டி ரேடியேட்டர் ஆன் ஆகிற வரைக்கும் ஓட்டுங்க. இன்ஜின் லெவல் பாருங்கள், கூலண்ட்டு பாருங்கள், அலாய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பிரேக் அடித்து பாருங்கள். அப்புறமா வண்டி கொஞ்சம் வேகமாக ஓட்டி கை விட்டு பாருங்கள். நார்மலாக ஹேண்டில் பார் ஸ்ட்ரைட்டாக இருந்துன்னா நேராக போகும் வண்டி. நார்மலாக இல்லை கொஞ்சம் ரைட்டில் லெஃப்ட்டில் இருக்குதான்னு பாருங்கள். ஃப்ரேம் எல்லாம் செக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஃப்ரேமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் கிராக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சிடென்ட் ஆயிருந்ததுன்னா இந்த இடத்துல இந்த 2 ஃப்ரேமு அதெல்லாம் பாருங்கள். எனக்கு இடிச்சிருந்தாங்கன்னா பாருங்கள். டேங்க் வந்து ஃபஸ்ட்டு அந்த டேங்க்கு இதெல்லாம் மாற்றி கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்டு வாங்கும்போது வந்து பழைய மாடல் வண்டி, பட் புது டேங்க்லாம் போட்டு கொடுத்தாங்க. அப்போ சொன்னே ஆக்சிடென்ட் ஆன வண்டிலாம் வாங்காதரான்னு. வாங்கினா செலவு மேலே செலவு, வண்டி வாங்கினதுக்கு டபுள் மடங்கு செலவு பண்ணான். அதனால் கொஞ்சம் சின்ன பாயிண்ட் கூட விடாதீங்க. எல்லாம் எவ்ரி இன்ச் பை இன்ச் செக் பண்ணுங்கள் வண்டியை. அப்போ தான் உங்களுக்கு கேடிஎம்மில். அப்புறமா பின்னாடி சஸ்பென்ஷன் இது வந்து சாஃப்ட்டாக இருக்கான்னு பாருங்கள், இல்லை ஸ்டிஃபாக இருக்கான்னு பாருங்கள். இது வந்து அழுத்தினீங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கும் கேடிஎம்லலாம். ஏன்னா ஸ்டிஃப் பண்ணி வச்சுருப்போம் நார்மலாகவே. நீங்கள் சாஃப்ட்டாக இருந்ததுன்னா சஸ்பென்ஷன் ஆயில் லீக்கேஜ் ஆகிருக்கு, சஸ்பென்ஷன் போயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஷிஃப்ட் மோஸ்ட் ஸ்டாப்பில் வைங்க. எப்போவுமே டாப்பாக இருக்கும் பாருங்கள், ஒரு மாதிரி டாப்பில் இருக்கும், தெரியுமான்னு தெரியல. அந்த ஸ்டெப் வந்து டாப்பில் வைங்க. டாப்பில் வச்சு செக் பண்ணி பாருங்கள். டாப்பில் வச்சாலும் சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னாங்கன்னா சஸ்பென்ஷன் போயிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, ஏன்னா டாப்பில் வச்சா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், வண்டி ஹைட் ஆகிடும். இப்போ நான் ஃபுல் டாப்பில் வச்சுருக்கேன், வண்டி ஹைட்டாக இருக்கும். அது மாதிரி இருக்கணும். ஏன்னா ஸ்டிஃபாக இருந்தால் தான் கேடிஎம்க்கு கரெக்டாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. மூச்சு வாங்குது, 1 செகண்ட். வேறு என்ன இருக்குது இதில்? ஒயரிங்லாம் ப்ராப்பராக தான் இருக்கும், மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. லைட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இன்னொரு சென்சர் என்ன பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து எந்தில் இது இல்லை. ஏன்னா இது வந்து நான் சுவிட்ச் போட்டுட்டேன். இந்த மாடல்லலாம் ஏஹெச்ஓ தான் இந்த அப்போவே 2016 என்னதுன்னா வண்டி ஒரு 3-4 கிலோமீட்டர் வரைக்கும் மீட்டரில் 2 இல்லை 3 மீட்டர் காட்டுற வரைக்கும் கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் தள்ளிட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெட்லைட் ஆன் ஆகணும். அதுவும் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நைட் டைமில் பெட்ரோல் காலி ஆகிடுச்சு, ஸோ நான் தள்ளிட்டு போகும்போது என்னென்னா ஒரு 4 கிலோமீட்டர் ஸ்பீடில் தள்ளிட்டு போகிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெட்லைட் ஆன் ஆகிடும் வந்து. ஸோ அந்த ஃபீச்சரும் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. தென் வேறு எதுவும் மோஸ்ட்டாக இல்லை. எல்லாத்தையும் பாயிண்ட்டெல்லாம் நிறைய வைத்துட்டேன், சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ வளர்றேன். தென் ஓகே, இப்போ என் வண்டி பக்கம் வரலாம். இப்போ வந்து இந்த வண்டி உங்களுக்கு கொஞ்சம் நிறைய மாடலாம் பண்ணியிருக்கேன். நிறையன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மாடு தான். இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்கா லுக்கு? ஏன்னா வந்து டிஃபால்ட்டாக இருக்குது பதிலாக கொஞ்சம் சும்மா லைட்டாக தான் மாட் பண்ணியிருக்கேன். ஸ்டிக்கர்ஸு ப்ளஸ் மட்கார்டெலாம் தூக்கியிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் ஃபுல்லாக ரவ் பண்ண முடியாது, சுற்றி வீடுங்க இருக்குது, எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும். மோஸ்ட்லி எல்லாமே சொல்லிட்டேன் வண்டியில். முக்கியமாக ஆப் செக் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் ஆஸ்ட்ரியன் பைலட்.